சத்தமே இல்லாம ஒரு பெரிய விக்கெட் வந்து விழுந்திருக்கு. கில்லுக்கு பிசிசிஐ எவ்வளோ சான்ஸ்ப்பா குடுப்பாங்க. அந்த ஒரு சான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா பயன்படுத்தாதனால 2026 T20 வேர்ல்டு கப்லேருந்து கில்ல வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதோட மட்டும் நிக்கலங்க. 2026 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இன்னொரு பிளேயருக்கு பிசிசி செக் வைக்க போதா தகவல் கிடைச்சிருக்கு. அவரு மட்டும் இந்த நியூசிலாந்து தொடர்ல சரியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பண்ணல அப்படின்னா, 2026 T20 வேர்ல்டு கப்ப அவரு டிவியில தாங்க பார்க்கணும். யார் இந்த வீரரா இருப்பாரு? பிசிசி என்னதான் அப்படி ரகசிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க? அதெல்லாம் வந்து தெளிவா நம்ம வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கீழ ஹைப்ங்கிற ஒரு பட்டன் வரும். பிளஸ் அத கிளிக் பண்ணி இன்னொரு முறை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்கள மாரி இன்னும் நெறைய நண்பர்கள்ட்ட நம்மளோட வீடியோ போய் காமிக்கும். பிளஸ் நம்மளோட சேனல் சின்ன சேனல் தான். அதோட வளர்ச்சிக்கு பிளஸ் உங்க கையில ஒரு லைக், ஒரு ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சி இன்னமும் கொஞ்சம் அதிகமாகும். பிளஸ் அதற்கு உங்களோட ஆதரவும், உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் உங்களோட ஆதரவு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் அப்படியே முன்னேறிக்கிட்டு இருக்கோம். பிளஸ் இன்னமும் நம்ம சேனல கொஞ்சம் வளர்ச்சியடைய வைக்கணும் அப்படின்னா, உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். பிளஸ் அதனால ஹை பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க தெளிவா நம்ம வீடியோவ பார்த்தரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்திய அணியோட தங்க மகன் அடுத்த விராட் கோலி பிளஸ் வந்து பிரின்சஸ் இந்தியாவோட பிரின்சஸ் என்ற பல பெயர்களா வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட சுபன் கில் இந்தியாவோட அடுத்த ஒரு ஒரு ஃபியூச்சர் கேப்டன் அப்படிலாம் அழைக்கப்பட்ட சுபன் கில் T20ல ஒரு துணை கேப்டனா இருந்தாரு. டெஸ்ட் கேப்டன், ODI கேப்டன் பல இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியில இருந்தவரை அசால்ட்டா பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள்ட்ட வந்து பேரு, புகழ் இருந்தா மட்டும் போதாது. ஃபார்ம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் தூக்கி எறிஞ்சதுலேருந்து நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. கில்லுக்கு நிறைய சான்ஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்திருக்கு. எஸ்பெஷலி T20ல இவ்வளோ மோசமான ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஓப்பனிங் ஃபார்மேட்ல T20ல இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து செட் ஆக மாட்டார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா ODI டெஸ்ட்டுக்கு எப்படி விளையாடுறோமோ அந்த மாதிரி விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம பிளஸ் கொஞ்சம் பயந்து பயந்து விளையாடுறாரு. பிளஸ் என்னமோ அவுட் ஆயிருமோன்ட்டு பயந்து பயந்து விளையாண்டு விக்கெட்டை விட்டுறாரு. பிளஸ் T20ல சும்மா வந்தா கெத்தா சும்மா போட்டு சாத்துன்னு சாத்தணும். எதிரணி பவுலர்களை சும்மா அடிச்சு தும்சம் பண்ணுனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீ வந்து பெரிய ஆளா வர முடியும். பிளஸ் வந்து 2023 ஐபிஎல்ல எந்த மாதிரி ஒரு சுப்பன் கில்ல பார்த்தோமோ அதே மாதிரி இந்தியன் டீம்ல அவர் வந்து நம்மளால பார்க்க முடியல. பிளஸ் அந்த உத்வேகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து T20ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்ம் ரொம்ப மோசமா இருந்தது. 2023ல அவர் 300 ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது கூட கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு நாங்க எப்படி 2026 T20 வேர்ல்டு கப்ல ஓப்பனிங் ஸ்லாட்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஓப்பனிங்ல கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு சுப்பன் கில்ல வந்து அழகா தூக்கி எறிஞ்சாங்க பிசிசி. அதோட நிறுத்தலங்க. அவருக்கு அடுத்தபடியா ஒரு பிளேயருக்கு ஒரு நட்சத்திர ஒரு பிளேயருக்கு வந்து இந்தியாவோட பிசிசி செக் வைக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பிளேயர் யார் தாடா? முதல்ல அத சொல்றா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சும்மா வளவலன்னு யாரா இழுத்துட்டு இருக்க மேட்டர சொல்றா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். அதையும் நான் தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார நான் சொல்ல போறேன்னா சூரியகுமார் யாதவ் தாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து அவர் வந்து விளையாண்ட கடைசி இந்த 2020ல 19 T20 மேட்சஸ்க்கு வெறும் 218 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 160, 180 இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இப்போ 120 அந்த ரேஞ்சில் விளையாண்டு இருக்காரு. அவரால் ஒரு ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 மோசமாக மட்டமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஏன் என்ன தூக்கிறீங்க பிசிசி அவரை ஏன் நீக்கல அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். சுப்பன் கில்ல துணை கேப்டன் நீக்கிறீங்க, ஏன் கேப்டன் நீக்காம வச்சிருக்கீங்க? அவருக்கு அந்த கேப்டன்கிற ஒரு சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லி ஆகணும். அவர் அந்த கேப்டனுக்கு ஒரு சீல்டு மட்டும் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் இந்த 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து அவர் வந்து இணைஞ்சிருக்கவே முடியாது. அந்த கேப்டன் நல்ல ஒரு வின்னிங் கேப்டனா இருந்துகிட்டு இருக்காரு. T20ல 2024க்கு அப்புறம் அவரு கேப்டன் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து எல்லா சீரீஸையும் T20ல இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீல்டு அந்த ஒரு கேப்டன்சிங்கிற ஒரு சீல்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் வந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. 2025ல இவ்வளோ ஒரு மோசமா ஒரு கேப்டன் விளையாண்டு இருந்தா மற்ற பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிளஸ் ஆனால் அவருக்கு அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உதவி பண்ண போகிறது கிடையாது. இந்த நியூசிலாந்து தொடர் 2026 T20 வேர்ல்டு கப் இந்த 2 தொடர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனா ப்ளஸ் அந்த ஷீல்டு மறுபடியும் அவருக்கு ஒரு கவசமாக இருக்கும். மறுபடியும் ஃபார்முக்கு வந்தாருனா ப்ளஸ் இந்தியன் டீமில் கண்டினியூ பண்ணுவார். சப்போஸ் இந்த 2026 T20 வேர்ல்டு கப்லேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காட்டியும் ப்ளஸ் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காட்டியும் 2026 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியால் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவருக்கு பதிலாக வேறொரு இந்தியன் டீம் கேப்டனுக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு
அதிகமாகவே இருக்குது. அதனால சுபன் கில்க்கு பதிலா அடுத்ததாக களை எடுக்க போகிறது சூரியகுமார் யாதவ். களை எடுக்க பிசிசி வந்து இவரை களை எடுக்கக்கூடாது அப்படின்னா 2026 T20 வேர்ல்டு கப்பில் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸை சும்மா வந்து இந்தியன் டீமுக்கும் பிசிசிக்கும் வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா அவர் இந்தியன் டீமில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இல்லை அப்படின்னா அவ்வளோதான், வீட்டில் போய் உட்காரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி அவருக்கு கொடுத்துருக்க ஒரு செக்கு, ஒரு வலைன்னு சொல்லியும். ப்ளஸ் அதை பயன்படுத்துவாரா இல்லை பிசிசி அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றுவாங்களா, எல்லாமே நம்மளோட மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி நம்மளே 2026 T20 வேர்ல்டு கப்ல சூரியகுமார் யாதவ் அவரோட ஃபார்மை மறுபடியும் நிரூபிச்சு ப்ளஸ் இந்தியன் டீம்ல இருந்து மறுபடியும் இந்தியன் டீம்ல கேப்டனா அப்படின்ட்டு பிளேயராக கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை அவரோட அவுட் ஆஃப் ஃபார்மை வந்து தொடர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவாங்களா, எல்லாமே நீங்கள் வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அதோட ஹை பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.